Hi friends, welcome back. So இன்னைக்கு நம்ம ஷாப்க்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு சில லக்ஷ்மி பூஜா ஐட்டம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் friends. ஸோ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் அகல் தான். ஸோ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் இந்த வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் அகல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளைனாக இருக்கும், சென்டரில் மட்டும் அந்த ஸ்வஸ்திக் அந்த வடிவம் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே பியோர் பிராஸ் மெட்டீரியல் தான். இந்த விளக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 ரூபா வரும். ஸோ இந்த விளக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் மெஷர்மெண்ட்டில் ஒரு 2 இன்ச் போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி குபேர பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு பானையும் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக பித்தளையிலே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்கக்கூடிய பானை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கண்ணாடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரும்பாலும் குபேரர் இருக்குன்னா பச்சை கலரில் வந்து பயன்படுத்துறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. குபேரருக்கு உகந்த கலரும் பச்சை கலர் தான். இந்த குபேர பானையை பொறுத்தவரை உங்களுக்கு சிகப்பில் வரும், அதே மாதிரி வயலட் கலரில் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெரும்பாலும் நம்ம குபேரர் இருக்குன்னா பச்சை கலரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் உகந்தது. அடுத்தது இந்த பானையில் போட்டு நம்ம பூஜை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த காசும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது சுத்தமான பித்தளை தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரோட அந்த திருவுருவம் வந்து இருக்கும், பின்பக்கத்தில் வந்து யந்திரம் வந்து இருக்கும். ஸோ இது போல தான் இந்த காசும் இருக்கும். பெரும்பாலும் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானையில் எத்தனை காசு போட்டு பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. 108 தான் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக நீங்கள் ஒரு 7 காயின்ஸ் வாங்கி வச்சுட்டு கூட அந்த 108 போற்றி சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்தினா திரும்ப திரும்ப அதே அந்த 7 காசையை வந்து நீங்கள் போட்டு அர்ச்சனை செய்யறதுக்குள்ள வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அழகான பச்சை கலரில் இருக்கக்கூடிய குபேர பானையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 290 ரூபா வரும். அதே போல் இந்த காசோட ரேட்டு ஒரு குபேர காயினோட ரேட் வந்து 8 ரூபா வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் குபேர பானை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் குபேர பானை தான் வந்து பார்த்தோம். இது வந்து 5 அடுக்கு பானை, சுத்தமாக பித்தளையில் இருக்கக்கூடிய 5 அடுக்கு பானை குபேர பானையாக பயன்படுத்தக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் சைஸ் இதுதான் முதல் பானை. இது மேலே அடுத்தடுத்த பானை வந்து அதோட அளவு வந்து சின்னதாகிட்டே வரும். ஸோ கடைசியாக வரக்கூடிய பானை வந்து இந்த சின்ன சைஸ் தான். ஸோ இந்த பானையில் என்னென்ன பொருட்கள் போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அரிசி, துவரம் பருப்பு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அது காசு, இது போல் பொருட்கள் வந்து போட்டு வைக்கலாம். முடிஞ்சவளும் இந்த குபேர பானையில் உப்பு மட்டும் போட்டு வைக்கிறத தவிர்த்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உப்பு போட்டு வச்சிங்கன்னா பித்தளை பொருள்களில் அரிப்பு ஏற்படும். ஸோ அதனால் சீக்கிரமாக ஓட்டை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பித்தளையில் மட்டும் நீங்கள் உப்பு மட்டும் போட்டு வைக்காமல் மற்ற பொருட்கள் வந்து போட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு அழகாக பூஜை செஞ்சுக்கலாம். இந்த அழகான பியோர் பிராஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய குபேர பானையும் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் 790 ரூபா தான் வரும். ஸோ தேவைப்படுறவங்க வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் பாதம் தான். ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் பாதம் இந்த ஒரு சைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னும் 2 பெரிய சைஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளோட பாதம், அங்கே சங்கு, சக்கர நாமம், இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டார்டிங் சைஸ் சின்னது. இது வரலுமே நம்ம கொடுத்துட்டு இருந்தது இந்த சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த சைஸாக வருது பார்த்தீங்கன்னா இந்த பாதம். நான் எல்லாமே டேப் மெஷர்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு இது ரெண்டுக்கும் என்னென்ன சைஸ் அந்த வித்தியாசம் வருது அப்படிங்கிறது. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது நல்ல பெரிய சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 3ஆவது சைஸ்.
ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பாதம், சங்கு, சக்கர நாமம் இது எல்லாமே சுற்றியும் அந்த பெருமாள் பாதத்தில் வந்து இருக்கும். முதல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக ஒரு 2 இன்ச் அகலம் போல் வரும் அந்த கீழே இருக்கக்கூடிய பேஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கிறது ஒரு 2.5 இன்ச் போல் வரும். ஆனால் அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல சின்ன சைஸாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பெரிய சைஸ். என் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டேப் மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அளவு இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த திக்னஸ் இது எல்லாமே வந்து இந்த சைஸோடு இது வந்து மாறுபடும். அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3வது சைஸை என் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா அகலம் நல்லா பெருசாகவும் இருக்கும். ஸோ டேப் மெஷர்மெண்ட்டு நான் வந்து காமிச்சிடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச் போல் வந்து வரும் அகலம். இது வந்து 3வது சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து இந்த பெருமாள் பாதம் நல்ல பெரிய சைஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெருமாள் பாதம் ஸ்டார்டிங் ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 240. ஸோ அடுத்தது இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா வரும். லாஸ்ட்டாக இந்த பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1050 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சிலைகள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் காமிக்கிறது எல்லாமே வந்து 3 இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து பிள்ளையார் இது வந்து 3 இன்ச் போல தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலைகள் தான் இது. ஸோ அன்னபூர்ணி தாயார் இவங்களுமே 3 இன்ச் ஹைட் தான் வரும். ஃபஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சிலை. கீழே வந்து அந்த தாமரையில் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த அழகான சிலைகளுமே இப்போ நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து ஸ்டாச்சுஸ் கலெக்ஷனும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலர் வந்து இதுவுமே நிறையா சிலைகளுமே வந்து கேட்டிருந்தீங்க, சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடியது. ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த அழகான பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, தேவைப்படுது, வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் மூலியமாக எல்லா ஏரியாவுக்கும் சேஃபாக சென்ட் பண்ணி விட்ருவோம்.